ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஆர்ட் கிச்சன். சாதாரணமாக நம்ம வீட்டில் சிக்கன் குருமா செய்வோம். ஆனால் நாம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, தேவைக்கேற்ப உப்பு, 1 கப்பு தேங்காவை நான் துருவி எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மசாலா பொருட்களை பார்த்துப்போம். 3 ஏலக்காய், 1 பட்டை, 2 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி, 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. இந்த குருமாக்கு நம்ம தேங்காவெல்லாம் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த தேங்காய் கூட இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஏலக்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வறுத்து எடுத்து அரைச்சிக்க போகிறோம். வாங்க வறுக்கலாம். கடாயை வச்சுப்போம். கடாய் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம இதெல்லாம் வறுத்து எடுத்துப்போம். தேங்காய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி, சோம்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. இப்போ அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. வாங்க இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். எண்ணெய் சேர்த்துப்போம். தேவையான அளவு போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் சேர்த்துப்போம். வெங்காயத்தை நான் நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாடை நல்லா போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துப்போம். தக்காளியை நான் சிறுவாக அரைஞ்சி வச்சுருக்கேன். தக்காளி கரைஞ்சி வரட்டும். தக்காளி நல்லா கரையிற வரைக்கும் வதக்கி விடுங்க. தக்காளியும் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. புதினா இலை சேர்த்துப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கரம் மசாலா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக எல்லாம் மசாலா படணும். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துப்போம். இந்த தேங்காய் கூட மசாலா பொருள்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் இதில் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மசாலா தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த சிக்கன் வேக 20லேருந்து 25 நிமிஷம் ஆகும். நம்ம இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். சரி, 25 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக வந்திருக்கு. இல்லை உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். பாருங்கள், நான் உப்பு சேர்க்க மறந்துட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணுவோம் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஃப்ளேவரும் செம்ம சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குருமா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் குருமா ரொம்பவே சூப்பராக வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.